தற்போது டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தொல் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய். விவசாயிகளின் கோரிக்கைகளை உண்மையாக வென்றெடுப்போம். பாதுகாப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 21வது நாளாக ஜந்தர் மந்தர் பகுதியில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு அமைப்பினரும் அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என்று தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தற்போது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவசாயிகளை பாதுகாப்போம் போன்ற பல்வேறு கட்ட முழக்கங்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்லாம் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க? தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது செய்தியாளர் சந்திக்க போகிறார். முன்னாடி போகாத பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியில் தமிழக விவசாயிகள் 20 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சென்னையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. 20 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து புதுதில்லியில் பல்வேறு வடிவங்களில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்கள் அனைத்தையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த ஆண்டில் ஏற்பட்ட விவசாய விளைச்சலில் ஏற்பட்ட பாதிப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இரண்டாவது. மூன்றாவதாக, தமிழக மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஹைட்ரோ கார்பன், ஷெல் மற்றும் மீத்தேன் போன்ற வாயுக்களை எடுக்கிற திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும், நீர்த்துடைவு திட்டத்தையும் கைவிட வேண்டும் என்கிற கோரிக்கை. நான்காவதாக, வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழகத்தில் மக்களுக்கு குடிநீர் ஆதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை. 5, நதிநீர் இணைப்பு, தென்னிந்திய நதிகளையாவது இணைக்க வேண்டும் என்கிற நதிநீர் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுதில்லியில் மக்கள், விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் முழு போராட்டத்திற்கு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அழைப்பு விடுத்ததை ஆதரிக்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருப்போம்.
டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.